மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரை உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், அந்த வாரம் நமக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் என்னவாக இருக்கும், அந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு ஏற்படுமா, அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அந்த வாரத்தில் நமக்கு 6 இலக்க அதிர்ஷ்டங்கள் எந்தெந்த எண்களாக இருந்தால் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த 6 இலக்க அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக நான் கணிச்சு கொடுத்துருக்கிறேன். இந்த எண்களை தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல பொதுவான கணிப்பாக இருந்தாலும் நல்ல கணிப்பாகத்தான் கொடுத்துருக்கிறேன். மேக்சிமம் இந்த எண்கள் உங்களுக்கு ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. இந்த லாட்ரிக்காக கொடுத்துருக்கிற விஷயங்கள், லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, இந்த எண்களும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து இந்த பதிவை நம்ம பார்க்க வேண்டாம். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரயோஜனமான வேலைகள் இருந்தால் பார்க்கலாம் நண்பர்களே. அதைத்தான் நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி வியூஸ் போகிறதுக்காக அப்படின்னுலாம் இல்லை. ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறலாம் உங்களோட அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம், என்னுடைய விருப்பம். அதுதான். அப்போ ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு சில நல்ல தகவல்களை நண்பர்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோட மட்டும்தான் இந்த பேச்செல்லாம் நான் இந்த பதிவில் நான் பேசியிருக்கிறேன். சரிங்களா? அதாவது யதார்த்தமான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அதை மட்டுமே நம்ம பார்ப்போமே. ஒரே நாள் இரவில் கோடீஸ்வரன், விடியறதுக்குள்ளே சாக்கு மூட்டைக்குள்ளே பணம், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அது நம்ம வியூஸ் போகிறதுக்காக செய்யக்கூடிய சூட்சுமங்கள், அது நமக்கு தேவையில்லை. நல்ல விஷயங்கள், 4 விஷயங்களை பிரயோஜனமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். விருப்பம் உள்ளவர்கள் இந்த பதிவை பாருங்கள் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருப்போம், வாங்கின கடன் இன்னைக்கு தாரேன்னு சொல்லியிருப்போம். அதை அந்த வாரத்தில் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நம்ம இருப்போம். ஒரு சண்டை சச்சரவுகளாகவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு அந்த வாரத்தில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இதையும் நம்ம எதிர்பார்ப்போம். இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது, பணம். இந்த பணம் எப்படியாவது இன்றைக்கி கிடைச்சாதான் எனக்கான காரியத்தை நான் செய்ய முடியும், இல்லைன்னா ரொம்ப அசிங்க அவமானம் ஆயிரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துருப்போம். அந்த பண வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும், ஏன் தினசரியும் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் இந்த தினசரி அப்படிங்கிறத ஒரு வாரமாக நம்ம ஒரு பலனாக பார்க்கின்ற பொழுது, பரவாயில்லையா இந்த வாரம் நல்லா இருக்குது, இந்த வாரம் கிரகங்கள் நமக்கு ஒரு சாதகமான பலனைத்தான் கொடுத்துருக்குது, இந்த வாரம் சில விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு, சில விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, சரி பரவாயில்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு யதார்த்தமான மனநிலையில் நம்மளை யதார்த்தமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இதில் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் பாசிட்டிவான ஒரு விஷயம், நல்ல சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டால், சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 11ஆம் இடத்துல முன்னோக்கி தன்னுடைய பயணத்தில் இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை வச்சு நம்ம என்னையா சொல்லலாம், இந்த வாரம் உங்கள் தொழில் சூடு பிடிக்கும், தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் மாறும். தொழிலில் பிஸ்னஸில் எனக்கு ஒரு நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருந்தேன், போட்ட முதல்ல எடுக்குங்களையும் போதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஒரு லாபத்தை எட்டி பிடிக்காட்டி கூட நஷ்டமாகாமல் போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் எப்படிங்கயா இருக்கும், பரவாயில்ல நஷ்டப்பட மாட்டோம், 10 ரூபா கண்டிப்பாக லாபத்தை சம்பாதிப்போம். நீங்கள் இப்போ லாப நோக்கோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பிராயச்சித்தம் கண்டிப்பாக பண வரவு திருப்தியாக இருக்கும். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் மாறி, தேக்க நிலைகள் மாறி, அந்த வருமானத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கும். அப்போ நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கையெழுத்தாகக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஆர்டர்கள் நிறைய வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சனி பகவான் 9, 10க்குரியவர் ரிஷபராசிக்கு. அவர் லாபஸ்தானத்தில் வருகின்ற பொழுது 9 என்னையா, 9 நம்மளுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறனால இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள், தந்தை வழி மூதாதையர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், அரசு தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், கோவில் பணி கும்பாபிஷேக விழாக்களை சொல்லக்கூடிய இடம், தானம் தர்மம் புண்ணியங்களை சொல்லக்கூடியது, புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வருமானங்கள் வருமா வராதா, நான் ஒரு விஷயத்தை நினச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதா, இப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா. அந்த கேள்விகளுக்கெல்லாம் 9ஆம் இடமே பதில் சொல்லும். அப்படிங்கிறனால
இந்த 9ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்திற்கு போது நிச்சயமாக நல்லதானே நடக்கும், நல்லது தான் நடக்கும். உங்களுக்கான கேள்விகளுக்கு விடை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். அவர் 10ஆம் அதிபதி கர்மா சூப்பராக இருக்கும். கர்மாவுடைய என்னையா வேலை, அதான் நல்ல வேலை வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த வாரமாவது நான் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்குமா, செட் ஆகுமா, நான் ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கேன், சொந்த தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த வாரம் நம்ம செய்யலாமா, செய்யலாம். சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் தான் இருக்கிறார், கண்டிப்பாக செய்யலாம். எதுலேயுமே நஷ்டம் இல்லாமல் போகக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன். 90% நற்பலன்கள் நடக்கூடிய அமைப்பில்தான் இந்த ரிஷபராசிக்கு இருக்கின்றது. அப்புறம் பாருங்கள், கடந்த வாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மனசு ஒரு தெளிவாக சிந்திக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் குழப்பத்தோடையே போயிட்டு இருந்திருப்பேன். நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கடந்த வாரங்களில் இருந்திருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பல பேருக்கு இருந்திருக்குது. நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் பொருளாதாரத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் இருந்தீங்க இல்லையா, அது இந்த வாரத்தில் கொஞ்சம் மாறும். கேட்ட இடத்துல ஒரு உதவி உபகாரங்கள் கிடைக்கிறது, ஒரு பணவரவு கிடைக்கிறது, கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும், இங்கே கேட்ட இடத்துல கிடைக்கும். இதுதான் லாப சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னையா, குரு பகவான் உங்கள் லாபாதிபதி, அதாவது குரு பகவான் ரிஷபராசிக்கு லாபாதிபதி அண்டு 8ஆம் அதிபதி அவர் தான். 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் வக்ரகதியில் பயணித்த பொழுது இப்போ மீண்டும் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி அவர் மிதுனத்துக்கே வர்றார். தனகாரகன் மீண்டும் 2ஆம் இடத்துக்கே வருகின்ற பொழுது இங்கு ஒரு அதைவிட ரொம்ப சிறப்பான விஷயம், மீண்டும் இழந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்றீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகின்றது, குழப்பங்கள் நீங்க போகின்றது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம நம்ம பூர்த்தி பண்ண போகிறோம். சகல விதத்திலையும் நமக்கு தனவரவை தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் ரொம்ப ரொம்ப நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். ஐயா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது ஐயா. குரு இருக்கிறது ஒரு விதத்தில் எந்த கெடுபலன் அப்படின்னு கேட்டால், மற்றவங்களுக்கு பணம் தாரேன், அது தாரேன், இது தாரேன், செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு மட்டும் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் போதும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார், தவிர வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா பணத்தை இழக்க வைப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி, ஏன் வாக்கு கொடுத்து நஷ்டப்படுத்துவார். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாயிருங்க. தயவு செய்து ரிஷபராசி நண்பர்கள் யாருக்குமே ஏதாவது ஒன்று செஞ்சுதாரே அப்படின்னு சொல்லி வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. அந்த வாக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பீங்க, கடனை உடனே வாங்கி கூட நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணுமேன்னு சொல்லி நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அது உங்களுக்கு நஷ்டங்கள் தான் கொடுக்கும். வாக்கு நஷ்டம், இது குடும்பத்துக்கு நஷ்டம் தானே, அது மட்டும் செய்யாதீங்க. அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு மட்டும் குறிக்கோளாக இருங்க. ஏன்னா குரு பகவான் லாபாதிபதி இல்லையா, வாங்குறதுலேயே குறிக்கோளாக இருங்க, கொடுக்கறதுல குறிக்கோளாக இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்த வாரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் வேறு இருக்கும். 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய நேரம். இந்த 7ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி சூரியன் வேறு இருப்பார். ஆனால் ராசியாதிபதி சுக்கிரன் 7ல் இருப்பார். இந்த ஒரு விஷயத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற எதிர்பாலினம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட தேவையில்லாத குடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பொது இடங்களில் ஒரு ராஜ மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? சப்போர்ட்டிங் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெற்று செவ்வாய் வலிமையாக இருக்கின்ற பொழுது கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், நண்பர்கள், ஒரு பக்கபலம், கூட்டாளிகளுடைய பக்கபலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். வியாபார தொடர்பு இருக்கிற நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு துரிதமான லாபத்தை நோக்கி வியாபாரத்தை செலுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க, செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கபலம். சொந்த உழைப்பில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது, சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகியதை அந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படினாலும் ஒரு விதத்தில் அது சாத்தியமாக்குற அளவுக்கு வரும். இது உண்மை. 10ல் ராகு ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் இடத்துல கேது, இது மட்டும் சிறப்பு இல்லை. ஆக ரொம்ப விரிவாக்கம் பண்ணாமல் ஓரளவுக்கு
ஒரு மீடியமான லெவலில் போங்க. ஆடம்பரத்துக்கு போகாமல் அத்தியாவசியத்துக்கு மட்டும் போங்க நண்பர்களே. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான். மற்றபடி குடும்ப பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. கடன்களை அடைக்கக்கூடிய வாரமாக அந்த வாரம் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில், பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பில், பிள்ளைகளுடைய கல்யாண விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய பணங்கள் செலவழிக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ இப்படியெல்லாம் நமக்கு பணவரவு இதுக்கெல்லாம் எங்கேருந்து வருமா? அதான் சொல்லியாச்சே, தனகாரகன் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கடின உழைப்பின் மூலமாக பணவரவு எக்ஸ்ட்ரா பண்ண போகிறது நம்ம தான். நிச்சயமாக எதிலையும் ஒரு ஆதாய நோக்கோடு நம்ம இருக்க போகிறோம். அப்போ ஒரு கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு தொடங்குதுன்னு சொல்லி நினச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அந்த வாரத்தில் மதிப்பு மரியாதைகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு பொருளாதார சுச்சுவேஷன்கள் அந்த வாரத்தில் இருக்கும் நண்பர்களே. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? மற்றபடி அந்த வாரத்திற்கான 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 655 831, 655 831. இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 6 இலக்க எண்கள். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 655 832 வரும். 655 832. அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 655 839 வரும். மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 655 831. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 655 832. ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 655 839. இது அந்த வாரத்திற்கான 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த எண்களை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 4 இலக்க எண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது 38 32 அப்படின்னு விளையாடலாம். 32 38 அப்படின்னு சொல்லி விளையாடலாம். 35 59 அப்படின்னு சொல்லி விளையாடலாம். 39 58 அப்படின்னு சொல்லி விளையாடலாம். 0 பொதுவானது. 0 எங்கு வேண்டுமானாலும் வரலாம். அதுக்கும் ஒரு உதாரணம். 0 655 அப்படின்னு விளையாடலாம். 0 832, 0 839 விளையாடலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த எண்களை நீங்கள் மாற்றி அமைச்சு விளையாடுங்க. கண்டிப்பாக அதில் ஒரு பண வரவு நிச்சயமாக உண்டு நண்பர்களே. மிக்க நன்றி.